மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நண்பர்களின் துரோகத்தால் ஏற்பட்ட வேதனை அது இன்னும் உங்கள் மனதிற்குள் கவலைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நண்பர்களுக்காக எதையும் செய்யும் துணிச்சல் கொண்டவர்கள் தான் இந்த மீனம் ராசிக்காரங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் நட்பு வட்டாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அங்கு பாம்ப கிரகங்களின் நிழல் படியும் பொழுது நீங்கள் உயிராக நினைத்த நண்பர்களை உங்களுடைய முதுகில் குத்தும் துரோகிகளாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறுவாங்க. அவங்க இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். முகத்திற்கு நேரே அண்ணன் என்றும் தம்பி என்றும் பழகி உங்கள் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு உங்களின் அந்தரங்கங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டவர்களும் அவர்களுமாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு பின்னால் குழி பறித்திருப்பார்கள். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. உங்களின் பலவீனங்களை மூலத்தனமாக மாட்டிக்கொண்டு உங்களை சமுதாயத்தில் அசிங்கப்படுத்திய பெருமை உங்களுடைய நெருங்கிய நண்பர்களால மட்டுமே தாங்க முடியும். உங்கள் கூடவே இருந்து கொண்டு உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களையும் தெரிந்து கொண்டு நீங்கள் இதுவரைக்கும் செய்த தவறுகளையும் செய்த பிரச்சனைகளையும் வெளியில் சொன்னி உங்களை அவமானப்படுத்தியும் உங்களை தேவையில்லாத வார்த்தைகளால் கூறி உங்களுடைய குடும்பத்தையும் இழிவுபடுத்திய நபர்களும் உங்க கூடவே இருந்த நண்பர்களாக மட்டுமே தான் இருப்பார்கள். இருந்தாலும் அவர்களுக்காக எவ்வளவோ விதமான விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போயிருப்பீங்க, தியாகம் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையவே. இருந்தாலும் அவர்கள் எதையுமே புரிந்து கொள்ளாமல் இப்படி என்னுடைய நண்பர்கள் மாறிவிட்டார்களே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனைய விதமான சோகங்களும் எத்தனைய விதமான கவலைகளும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அந்நியன் நடித்தால் கூட தாங்கலாம், ஆனால் கூடவே இருந்து கொண்டு குழிப்பறித்த நண்பனின் துரோகத்தை எப்படி தாங்குவது என்று நீங்கள் கலங்கிய நாட்களும் நட்பு என்ற புனிதத்தின் மீது கசப்பை உங்க வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்க வாழ்க்கைக்குள்ள தொழிலில் ஏற்பட்ட மறைமுகமான எதிர்ப்புகள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். வியாபாரக்காரகன் புதனும் தொழில்காரகன் சனியும் சாதகமற்ற தசா புத்திகளை நடத்தும் பொழுது தொழிலில் அல்லது வேலை பார்க்கும் இடத்தில் உங்களை சுற்றி இருக்கும் கூட்டமே உங்களுக்கு எதிராக ஒரு சதி திட்டத்தை தீட்டி அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் நேர்மையாகவே உழைத்தாலும் உங்களின் உழைப்பை சுரண்ட ஒரு கூட்டம் இன்னும் காத்து கொண்டே தாங்க இருந்தது. தொழிலில் உங்களை வீழ்த்த வேண்டும் என்று உங்களுடைய பார்ட்னர்களோ அல்லது எதிரிகளோ மறைமுக சதிகளை அரங்கேற்றினார்கள். கணக்கு வழக்குகளில் முறைகேடு செய்து நஷ்டத்தை உங்கள் தலை மீது சுமத்தினார்கள். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு எதிராக மேலதிகாரிகளிடம் வத்தி வைத்தவர்களும் அவர்கள்தான். இந்த மறைமுக சதிகள் உங்களுடைய நிம்மதியாக வேலை செய்ய விடாமல் அக்னி பரீட்சைக்கு உங்களுடைய வாழ்க்கையவே அதை ஆளாக்கிவிட்டது. இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து அதுவும் கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கிடைத்து கொண்டுமே தாங்க இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். நடந்ததா இல்லையோ என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக கூறுங்கள். அதே மாதிரி இந்த மீனம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வெளியில் இருந்து பார்க்கும் பலருக்கு நீங்கள் மிகவும் அமைதியானவர்களாகவும் யாரிடமும் சண்டை போடாமல் இருப்பவர்களாகவும் தோன்றலாம். ஆனால் உங்களுடைய மனதின் ஆழத்தில் நீங்கள் சிறு வயதிலிருந்து தாங்கிக் கொண்ட பல அனுபவங்களும் காயங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். மீனம் ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே மிகவும் மென்மையான மனது உடையவர்கள். பிறர் மனதை காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும். அதனாலேயே பல நேரங்களில் நீங்கள் உங்களுக்கே துன்பம் வந்தாலும் துரோகங்கள் நடந்தாலும் அதை வெளியில் சொல்லாமலும் அமைதியாக தாங்கிக் கொண்டு அந்த ஒரு உறவை விட்டு அப்படியே பிரிந்து வந்து விடுவீங்க. இப்படித்தாங்க இத்தனை நாட்களும் நீங்கள் இருந்தீர்கள். இருந்தாலும் சில செயல்களால் சில நபர்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் இதுவரைக்கும் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத கஷ்டங்களை இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. நான் கூறியது அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள தாய் வழி மூலம் சில நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது உங்களை தேடி வரும். உங்களுடைய தாய் வழி உறவினர்கள் உங்களுடைய குடும்பத்தையே வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருந்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது உங்களுடைய தாய் வழிக்கு சேர வேண்டிய, அதாவது உங்களுடைய தாய்க்கு சேர வேண்டிய
சொத்துக்களும் உங்க தாய்க்கான உரிமைகளும் இந்த ஒரு நேரத்தில் கொடுக்கப்படும். அதுவே போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள பெருமைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தாய் குடும்பத்திலிருந்து ஒரு உதவி அல்லது ஆதரவுகள் உங்களுக்குள்ள கிடைத்து, அதுவும் தக்க சமயத்தில் உங்களுக்கு வேண்டிய நேரத்தில் உங்களுடைய தாயின் மூலம் நிச்சயமாக ஒரு உதவியோ அல்லது உங்களுக்கு வேண்டிய ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வோ உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். அதனையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு எல்லாமே நல்லதாக நடக்கிறது என்பதை அறிந்தும் கொள்வீர்கள். இன்னும் சிலருக்கு தாய் வழி சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் கிடைத்து அதுவும் நல்லதாகவே மாறிவிடும். வேலை மற்றும் தொழில் விஷயத்தில் அதிர்ஷ்ட கதவுகள் இப்பொழுது திறக்க ஆரம்பிக்கும். இதுவரை நீங்கள் முயன்றாலும் கிடைக்காத வாய்ப்பு திடீரென உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடும். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அல்லது உங்கள் திறமையை மதிக்கும் ஒரு இடம், இவை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய அதிபதி குரு வலுப்பெறும் காலத்தில் வாழ்க்கையில அறிவு மற்றும் முன்னேற்றம் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும். குரு கிரகம் வளர்ச்சியை தரும் கிரகம், அதனாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள மெதுவாக நிலையான முன்னேற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே இருந்த சண்டைகள் மெதுவாக குறையவும் ஆரம்பிக்கும். புரிதலும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். நீங்கள் அமைதியாக பேச ஆரம்பித்தால் பல பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்து சுமூகமாகவே மாறிவிடும். குழந்தைகளும் உங்களுடைய மனதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். அவர்கள் உங்களின் தியாகத்தை இப்பொழுது உணர்ந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் குடும்பத்தில் ஒரு புதிய அமைதியானது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வந்துவிடும். ஆன்மீகத்துல ஒரு முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். மீனம் ராசி என்பது இயல்பாகவே காலபுருஷனுக்கு மோட்ச ஸ்தானமாக அமைந்த அதீத ஆன்மீக சிந்தனை கொண்ட ஒரு ராசி. குருவின் பார்வை பலப்படும் பொழுது உங்களின் ஆன்மீக ஆர்வம் பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆன்மீக பெரியோர்கள், மகான்கள் மற்றும் சித்தர்களின் தரிசனமும் ஆசைகளும் உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல உண்டாகும். குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறி விடுவீங்க. தியானம், யோகா போன்ற கலைகளில் மனம் ஈடுபட்டு எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இறைவனின் அருள் நம் மீது இருக்கிறது என்பதை நீங்கள் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் இப்பொழுது உணரும் அளவிற்கு உங்களின் ஆன்மீக தானம் உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றி எல்லாத்தையுமே நல்லதாகவே தேடி கொடுக்கும். இந்த ஆன்மீக முன்னேற்றமே உங்களுடைய வாழ்வின் உன்னதமான அமைதிக்கு ஒரு அடித்தளமாக அமைய போகிறது. எனவே இதனை நீங்கள் முழுமைக்கும் அறிந்தும் தெரிந்தும் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இது தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனா வந்து கொண்டேயாக இருக்கும். நன்றி, வணக்கம். கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கிடைத்து கொண்டுமே தாங்க இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் பையிலாக கூறுங்கள். அதே மாதிரி இந்த மீனம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வெளியில் இருந்து பார்க்கும் பலருக்கு நீங்கள் மிகவும் அமைதியானவர்களாகவும் யாரிடமும் சண்டை போடாமல் இருப்பவர்களாகவும் தோன்றலாம். ஆனால் உங்களுடைய மனதின் ஆழத்தில் நீங்கள் சிறு வயதிலிருந்து தாங்கிக் கொண்ட பல அனுபவங்களும் காயங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். மீனம் ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே மிகவும் மென்மையான மனது உடையவர்கள். பிறர் மனதை காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும். அதனாலேயே பல நேரங்களில் நீங்கள் உங்களுக்கே துன்பம் வந்தாலும் துரோகங்கள் நடந்தாலும் அதை வெளியில் சொல்லாமலும் அமைதியாக தாங்கிக் கொண்டு அந்த ஒரு உறவை விட்டு அப்படியே பிரிந்து வந்து விடுவீங்க. இப்படித்தாங்க இத்தனை நாட்களும் நீங்கள் இருந்தீர்கள். இருந்தாலும் சில செயல்களால், சில நபர்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் இதுவரைக்கும் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத கஷ்டங்களை இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. நான் கூறியது அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள தாய் வழி மூலம் சில நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது உங்களை தேடி வரும். உங்களுடைய தாய் வழி உறவினர்கள் உங்களுடைய குடும்பத்தையே வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருந்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது உங்களுடைய தாய் வழிக்கு சேர வேண்டிய, அதாவது உங்களுடைய தாய்க்கு சேர வேண்டிய
சொத்துக்களும் உங்க தாய்க்கான உரிமைகளும் இந்த ஒரு நேரத்தில் கொடுக்கப்படும். அதுவே போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள பெருமைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தாய் குடும்பத்திலிருந்து ஒரு உதவி அல்லது ஆதரவுகள் உங்களுக்குள்ள கிடைத்து, அதுவும் தக்க சமயத்தில் உங்களுக்கு வேண்டிய நேரத்தில் உங்களுடைய தாயின் மூலம் நிச்சயமாக ஒரு உதவியோ அல்லது உங்களுக்கு வேண்டிய ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வோ உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். அதனையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு எல்லாமே நல்லதாக நடக்கிறது என்பதை அறிந்தும் கொள்வீர்கள். இன்னும் சிலருக்கு தாய் வழி சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் கிடைத்து அதுவும் நல்லதாகவே மாறிவிடும். வேலை மற்றும் தொழில் விஷயத்தில் அதிர்ஷ்ட கதவுகள் இப்பொழுது திறக்க ஆரம்பிக்கும். இதுவரை நீங்கள் முயன்றாலும் கிடைக்காத வாய்ப்பு திடீரென உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடும். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அல்லது உங்கள் திறமையை மதிக்கும் ஒரு இடம், இவை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய அதிபதி குரு வலுப்பெறும் காலத்தில் வாழ்க்கையில அறிவு மற்றும் முன்னேற்றம் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும். குரு கிரகம் வளர்ச்சியை தரும் கிரகம். அதனாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள மெதுவாக நிலையான முன்னேற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே இருந்த சண்டைகள் மெதுவாக குறையவா ஆரம்பிக்கும். புரிதலும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். நீங்கள் அமைதியாக பேச ஆரம்பித்தால் பல பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்து சுமூகமாகவே மாறிவிடும். குழந்தைகளும் உங்களுடைய மனதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். அவர்கள் உங்களின் தியாகத்தை இப்பொழுது உணர்ந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் குடும்பத்தில் ஒரு புதிய அமைதியானது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாகி எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வந்துவிடும். ஆன்மீகத்துல ஒரு முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். மீனம் ராசி என்பது இயல்பாகவே காலபுருஷனுக்கு மோட்ச ஸ்தானமாக அமைந்த அதீத ஆன்மீக சிந்தனை கொண்ட ஒரு ராசி. குருவின் பார்வை பலப்படும் பொழுது உங்களின் ஆன்மீக ஆர்வம் பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆன்மீக பெரியோர்கள், மகான்கள் மற்றும் சித்தர்களின் தரிசனமும் ஆசைகளும் உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல உண்டாகும். குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறி விடுவீங்க. தியானம், யோகா போன்ற கலைகளில் மனம் ஈடுபட்டு எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இறைவனின் அருள் நம் மீது இருக்கிறது என்பதை நீங்கள் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் இப்பொழுது உணரும் அளவிற்கு உங்களின் ஆன்மீக தானம் உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றி எல்லாத்தையுமே நல்லதாகவே தேடி கொடுக்கும். இந்த ஆன்மீக முன்னேற்றமே உங்களுடைய வாழ்வின் உன்னதமான அமைதிக்கு ஒரு அடித்தளமாக அமைய போகிறது. எனவே இதனை நீங்கள் முழுமைக்கும் அறிந்தும் தெரிந்தும் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இது தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து